உங்களுக்கு பிறக்க போற விடியல் உங்கள் வாழ்க்கையின் மொத்த விடியலாய் ஒரு மறுமலர்ச்சியாய் மாறி போகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், சங்கீதம் 30:1 இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். 3, கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை என்று நான் வளமுடன் இருக்கையில் சொன்னேன். பாருங்க, அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீது இப்படியாக ஒரு ஜெபத்தை செய்கிறார். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மகிழ ஒட்டாமல், ஐயா, என்னை தள்ளினவர்கள், என்னை வலையிலே அகப்பட பண்ணினவர்கள், என்னை பல்வேறு பிரச்சனையிலே அகப்பட பண்ணி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தியவர்கள் என்ன செய்யக்கூடாது? மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர். நீர் அப்படி எடுத்தபடியினால் உம்மை போற்றுவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். தாவீது சொல்றார், என்னை குணமாக்கினீர். என்றும் அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களை அவர் குணமாக்குவார். ஐயா, உங்களை எல்லா அழிவில் இருந்தும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கை தூக்கி எடுப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. உங்கள் சத்துருக்களை மகிழ ஒட்டாமல் அழுகையில் இருந்த உங்களை ஆனந்த களிப்பை காண செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளை, பாருங்கள், அப்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்யாவிட்டால் தாவீது சொன்னது போலே, பாருங்கள், பாதாளத்திலே நாம் இறங்கினவர்களை போல மாறி இருப்போம். ஆனால் கர்த்தரோ, பாருங்கள், அவர் என் ஆத்துமாவை பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணி நாங்களும் எங்கள் பிள்ளைகளும், ஐயா, எங்கள் தொழிலும் எங்கள் கையின் பிரயாசங்களும் குழியில் இறங்காதபடி கர்த்தர் எங்களை உயிரோடே காத்தீர் என்று அவர் உங்களுக்கு செய்கிற அற்புதங்களுக்கு பிறகு நீங்கள் இப்படியாய் சாட்சி சொல்வீர்கள், நீங்கள் மேன்மை பாராட்டுவீர்கள். அதனால் தான் 4ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஐயா, பரிசுத்தவான்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, அவர் ஒரு நாளும் அவரை நம்பி இருக்கிறவர்களை வெட்கப்பட்டு விடவில்லை. ஐயா, அவர் ஒரு நாளும் அவரை விசுவாசிக்கிறவர்களை கைவிட்டதில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்களை அவர் பிரகாசம் அடைய செய்யாமல் விட்டதில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர்களை மகிமைப்படுத்தாமல் இந்த தேவன் விட்டதே இல்லை. ஐயா, உங்களை முன்குறித்து அழைத்து பரிசுத்தப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்த இவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நல்ல தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. உங்கள் புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். உங்கள் மகிமை அமைதியாய் இராமல், அது தெரியாமல், அது யாருக்கும் புரியாமல் இராமல் அதை கீர்த்தனம் பண்ணும்படியாக உங்கள் கட்டை அவர் களைந்து போடுவார். மகிழ்ச்சியினால் உங்களை இடை கட்டுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் சொல்லுவீர்கள், என் தேவனாகிய கர்த்தாவே, 30:12 சொல்லப்பட்டிருக்கிறது போல, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும், எங்கள் பரம்பரை தோறும் எங்கள் குடும்பமும் நாங்களும் உம்மை என்றென்றைக்கும் துதிப்போம் என்று சொல்லுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்தி மகிழ்ப்படுத்துவார்.